ஹாய்! ஹெல்த்தியான பாஸ்தா ரெசிபி. எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு 10 முந்திரி 4 பிஸ்தாச்சியோ எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பாதாம், வால்நட் என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. 1 கிளாஸ் பாஸ்தா வச்சு தான் செய்ய போகிறேன். 1 கேரட், 2 பீன்ஸ், கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 3 பூண்டு, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். வெஜிடபிள்ஸ் உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா பாயில் ஆனதுமே பாஸ்தா உப்பு சேர்த்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரஃபாக சாப் பண்ணியிருக்கேன். அதுவுமே நல்லா தண்ணி கொதிச்சதுமே சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுருங்க. தண்ணி வடித்து ஆறுனதுமே மிக்சர் ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அரைச்ச பேஸ்ட்டு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள், கியூமின் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா ராஸ்மெல் போகிற வரை வதக்கி விட்டுறேங்க. இப்போது வேக வச்ச பாஸ்தா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட பட்டர், சீஸ் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா க்ரீமியான பாஸ்தா ரெடி ஆகிடும். பசங்க வெஜிடபிள் சாப்பிட்லன்னு கவலையே பட வேண்டாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.